வெல்கம் டு தாராஸ் வெல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 2 எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த இயல் 2 உள்ள பயிற்சி 2.3 இது வந்து பேஜ் நம்பர் 52ல் இருக்குது. இந்த பயிற்சி 2.3ல் உள்ள 4th கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி கணக்கு 2.3ல் உள்ள 4th கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். தீர்க்க 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11. இதில் உள்ள எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். தீர்வுன்னு எழுதிக்கோங்க. மட்டு ஒருங்கிசை மெத்தடோட வடிவம் என்னென்னா ஏ சர்வசமம் பி மட்டு என். இங்கே வந்து a - b ஆனது என்னால் வகுப்படும். சரியா? கொடுத்துக்கூடிய கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 3x - 2 இது வந்து 0 தான் கொடுத்துருக்காங்க. 0 இந்த சைடில் கொண்டு வந்து நம்ம இது கூட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணாலும் அதனோட மதிப்பு வந்து அதே தான் இருக்கும். சரியா? சரி, அதனால தான் இதை வந்து நம்ம இதில் 0 வந்து சைடில் கொண்டு வந்து நீங்கள் இது கூட கூட்டினாலும் 3x - 2 தான் கிடைக்கும். ஸோ இப்போ 3x - 2 சர்வசமம் மட்டு 11 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த 0 இதில் எழுதலை. சரியா? எங்கே 0 காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. ஓகே, இப்போ 3x - 2 அப்படிங்கிறது வந்து 11இன் மடங்காகும். இது வந்து இதனோட மடங்காக இருக்கும். சரியா? ஸோ இப்போ 3x - 2 என்பது 11இன் மடங்காகும். ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து மதிப்பு போடுமா? என்ன மதிப்பு போட்டிங்கன்னா அது வந்து 11இன் மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதிப்பாக போட்டு பார்க்கணும். இப்போ 1 போட்டிங்கன்னா 3 × 1 3, 3 - 2 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நமக்கு வந்து 11 வரணும். அப்போ பெரியன்னு போட்டால் தான் கண்டிப்பாக வந்து ஒரு 11 11 11 22 ஃபஸ்ட்டு உள்ளது 11 நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ வந்து 4 போட்டிங்கன்னா 4 - 12 12லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 10 அப்பவும் 10 தான் கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து 5 போட்டிங்கன்னா 5 - 15 15லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 15லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 13. ஸோ இப்போ 13னா கண்டிப்பாக அது வந்து 11ஆல் மீதியின்றி வகுப்படாது. சரியா? மீதி வரும். 13 11ஆல் வகுத்திங்கன்னா மிச்சம் வந்து எத்தனை வரும்? 2 வரும். ஸோ அப்போ அடுத்து 6 போடுமா? 6 - 18 18லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 16 16னா 16 11ஆல் வகுத்திங்கன்னா என்ன வரும்? 1 டைம் வரும். மிச்சம் வந்து 5 வரும். சரியா? சப்போ இப்போ வந்து 7 போடுவோம். 7 போட்டிங்கன்னா 7 - 3 21 21லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 19 வரும். ஸோ 19 கண்டிப்பாக 11ஆல் முழுமையாக மீதியின்றி வகுப்படாது. மிச்சம் வந்து 8 வரும். சரியா? சப்போ எக்ஸுக்கு வந்து இப்போ 8 போடுவோம். ஸோ 8 போட்டு பார்த்தீங்கன்னா 3 - 24 24லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 24லேருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 22. சரி, அந்த 22 11ஆல் வகுத்திங்கன்னா 2 வாட்டி இருக்கும். மீதி வந்து 0. சரியா? மீதி வந்து 0. சப்போ நம்ம x = 8 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது அதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 11ஆல் மீதியின்றி வகுப்படுது. சரியா? அப்போ அதில் போட்டிருக்கக்கூடிய x = 8 அப்படி தான் 8 அப்படிங்கிறது தான் கரெக்டான எண் எக்ஸ் மதிப்பு. ஸோ இப்போ x = 8. ஸோ அடுத்தது வந்து அடுத்த எண் வந்து அதனோட 11இன் மடங்கு தானே. ஸோ அப்போ இது கூட 11 கூட்டிங்கன்னா அடுத்த எண் நமக்கு கிடச்சிரும். 8 கூட 11 கூட்டிங்கன்னா 19. அடுத்து x = 19 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக 19 போட்டு அது கூட 3 பெருக்கி 2 கழிச்சிங்கன்னா அந்த எண் வந்து கண்டிப்பாக 11ஆல் வகுப்படும். ஸோ அப்போ அடுத்த 19க்கு அடுத்த எண் எக்ஸ் மதிப்பு என்ன மதிப்பாக இருக்கும்? இது கூட 11 கூட்டினீங்கன்னா 19 19 20 30 கிடைக்கும். சரியா? 19 கூட ஃபஸ்ட்டு முழுசாக உள்ள 10 கூட்டிக்கோங்க 29 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள இந்த 1 கூட்டினீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 19 கூட அந்த 10 கூட்டினீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மிச்சம் 1 கூட்டினீங்கன்னா 30. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து இது கூட 11 கூட்டினீங்கன்னா 30 கூட 10 கூட்டினீங்கன்னா 40. அதுக்கப்புறம் இதில் உள்ள 1 கூட்டினீங்கன்னா 41. சரியா? ஃபஸ்ட்டு முழுசாக உள்ள இதை கூட்டிக்கணும். இப்போ 2 டிஜிட்னா இப்போ 54 இருக்குன்னா 50 ஃபஸ்ட்டு கூட்டிக்கிட்டு அதை வந்து 50 + 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு 50 முழுசாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இது வந்து சிம்பிளாக உள்ளதாக ஈஸியாகவே டைரெக்டாக கூட்டிடலாம். ஆனால் இதேமாதிரி பெருசாக ஏதாவது நீங்கள் கூட்ட வேண்டியது இருக்குன்னா இதை வந்து முழுமைப்படுத்தினதை ஃபஸ்ட்டு கூட்டிட்டு ஸோ அதுக்கப்புறம் உள்ள அந்த அடிஷ்னலாக உள்ள நம்பரை நீங்கள் கூட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, 41 கூட 11 கூட்டினீங்கன்னா 41 × 10 51
அதுக்கப்புறம் 1 கூட்டினா 52. சரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி எக்ஸ் மதிப்புகள் வந்து 11 மடங்காக இருக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கூடிய சிறிய இந்த எக்ஸ் மதிப்பு வந்து 8. ஸோ அதுக்கப்புறம் 11 மடங்காக நம்ம எழுதிக்கலாம் எத்தனை நம்பர்னாலும். ஸோ இப்போ எக்ஸ் = 8, 19, 30, 41, 52 சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதான் வந்து அதனோட எக்ஸின் மதிப்பு. இதோட பயிற்சி கணக்கு 2.3 உள்ள 4th கணக்கு வந்து முடியுது. தேங்க்யூ.